ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளீஸ் இந்த வீடியோக்கும் ஒரே ஒரு லேக்கை தட்டி விட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் அந்த சைக்கோ ஹஸ்பண்டை ஹீரோயினிக்கே மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் நினச்சி அவங்கள தூக்கிட்டு வந்து ஒரு ஹோட்டல் ரூமில் படுக்க வச்சுட்டு ஹீரோவையும் வர சொல்லிட்டு போயிருந்திருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹீரோவா அந்த ரூம்குள்ளே என்டர் ஆகுறாரு. அவரை பார்த்ததுமே ஹீரோயினும் யான்லி வந்துட்டீங்களா வாங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றா. அதை கேட்டதுமே ஒரு செகண்ட் ஹீரோவுக்கு தன்னுடைய காதலியான ஜியோடைய ஞாபகம் தான் வந்து போகுது. ஏன்னா ஹீரோவுடைய ஃபுல் நேம் வந்து ஜின் யான்லி. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தப்போ ஹீரோயின் எப்போதுமே ஹீரோவை யான்லின்னு சொல்லி செல்லமாக தான் கூப்பிடுவாங்க. இப்போ அதே மாதிரி ஹீரோயினை கூப்பிடவும் அவர் பயங்கரமாக ஸ்டன் ஆகுறாரு. ஓடி வந்த ஹீரோயின் கிட்ட, இப்போ நீ என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட? யான்லி தானே? இந்த பேர் ஜியா மட்டும்தான் என்ன அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுவா. நீ கூப்பிடுறனா அப்போ நீ தான் ஜியாவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு இவங்களும் ரொம்பவே இன்னசென்ட் மாதிரி, இங்கே பாருங்க மிஸ்டர் ஜி, எனக்கு தெரியும் உங்களை யான்லின்னு சொல்லி ஹீரோயின் மட்டும் தான் கூப்பிடுவானே. ஆனால் நான் என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரிலாம் உங்களை கூப்பிட சொன்னா, இந்த மாதிரிலாம் உங்ககிட்ட க்ளோஸ் ஆக சொன்னான்னு சொல்லி பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ரியலைஸ் ஆகிட்டா அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. உடனே ஹீரோயின் அவர் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் தள்ளி அவர்கிட்ட சர்வீஸ் பண்ணுற மாதிரி நடந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல என்ன விடுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. இல்லை என்னால் உங்களை விட முடியாது, நீங்கள் எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இவ்வளோ கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டு இருக்கா. உடனே அவளை பிடிச்சி கீழே தள்ளி அவள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு, எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட நீ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணியிருப்ப. நீ பார்க்க வேணா ஜியா மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ என்றைக்குமே ஜியாவாக முடியாது. அவளுடைய இந்த முகத்தை யூஸ் பண்ணி கேவலமான விஷயங்களில் ஈடுபட்டினா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினோ என்னை மன்னிச்சிடுங்க ஜி, நான் ஒன்றும் இதெல்லாம் வேணும்னே பண்ணலை. என் சைக்கோ ஹஸ்பண்ட் தான் இந்த மாதிரி என்ன பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் அவன் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்களா? ஒருவேளை இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னா என்னை அடிச்சே கொண்டுடுவான். என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழியே தெரியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்லாத விஷயத்தெல்லாம் சொன்னான்னு சொல்லி பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோனுடைய பிளானே ஹீரோ வச்சு எப்படியாவது அந்த சைக்கோவை பழி வாங்கணுங்கிறதா. அதை கேட்ட ஹீரோவுக்கா செம்ம கோவம் வருது. எவ்வளோ கேவலமானவனாக இருக்கான், தன்னுடைய ஒய்ஃபை வச்சு இந்த அளவுக்கு கேவலமான வேலைகள்லாம் ஈடுபட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எதுக்காக அவனை பிடிச்சி நான் தொங்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் அறிவே இல்லையான்னு சொல்லி ஹீரோயினை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்கள் மட்டும் அவன் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அவன் கண்டிப்பாக கம்பேக் கொடுத்துருவான். அவன் மட்டும் நல்ல நிலைமைக்கு வந்தானா கண்டிப்பாக என்னை கொண்டுடுவான். நான் அவன் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறது என் பொண்ணுக்காக தான் சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காங்க. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், உன் குழந்தைய அவங்ககிட்ட எப்படியாவது உங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அவனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீடமான லைஃப்பை வாழ போறியா, அவனை விட்டு விலகி போயிடுறியான்னு கேட்குறாரு. அச்சோ இவன் என்ன எப்படியே சொல்லிட்டு இருக்கான், அந்த சைக்கோ பையில விட்டு விலகி வந்துட்டா அப்புறம் எப்படி நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு யோசிச்சவங்க. இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அவன் வேணா என்னை விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் நான் அவனை ட்ரூவாக தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். என் குழந்தைக்கு அப்பா வேணும், எனக்கு என் ஹஸ்பண்ட் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடிப்பொடி இவளன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு உனக்குலாம் இந்த சஃபரிங்ஸ்லாம் தேவைதான்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருடைய ஷோல்டரில் ஒரு மச்சத்தை பார்க்குறாரு. இதே மாதிரி ஒரு மச்சம் இதுக்கு முன்னாடி ஹீரோயினை லவ் பண்ணிட்டு இருந்தப்போ அவங்க உடம்புலையும் பார்த்துருப்பாரு. இப்போ அதே மாதிரியான ஒரு மச்சத்தை இவருடைய ஷோல்டர்லையும் பார்க்கவும் இதே மாதிரி மச்சம் ஜியாவுடைய உடம்புல தான் இருந்தது. உண்மையை சொல்ல நீ ஜியா தானே, அப்போ ஜென்மின் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. அதை ஏன் கேட்குறீங்க, இதுக்கும் காரணம் அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் தான். என் முகம் மட்டும் ஜியா மாதிரி இருந்தால் பத்தாது, உடல் அமைப்பு கூட அவளை மாதிரி இருக்கணும், அப்போ தான் நீங்கள் செடியூஸ் ஆவீங்கன்னு என் சைக்கோ ஹஸ்பண்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை போட்டு விட்டேன்னா அவனை போட்டு விட்டுறாங்க. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு வருது பாருங்க கோபம். நேராக அந்த சைக்கோ பையில தான் தேடி போயிட்டு இருக்காரு. பார்த்து பார்த்து போகிற வேகத்தில் அவரை அடிச்சு கிடிச்சு கொண்டுடாதீங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹஸ்பண்ட், அவர் உயிரை மட்டும் விட்டுருங்க, மற்ற என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் அந்த சைக்கோ ஹஸ்பண்டை தான் காமிக்கிறாங்க. இந்நேரத்துக்கு எல்லாம் முடிஞ்சிருக்குமான்னு சொல்லி டைமே பார்த்துட்டு இருக்கா. அப்போதான் கரெக்டாக ஹீரோவும் பயங்கர கோவத்தோட அந்த குவானை தான் பார்க்க வந்துட்டு இருக்காரு. அங்கே ஹீரோவை பார்த்ததுமே மிஸ்டர் ஜி என்ன இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தீங்களான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போறா. வந்த கோவத்துக்கு அவன் கன்னத்திலே பலான்னு ஒன்று வைக்க அவன் அடிச்சடியெல்லாம் கீழே போய் விழுந்துடுறான். மிஸ்டர் ஜி என்னாச்சு, எதுக்காக என்ன அடிச்சிங்க, நீங்கள் இந்த அளவுக்கு கோவப்படுறீங்கன்னா அப்போ அந்த லேடி உங்களை ஒழுங்காக சாட்டிஸ்ஃபை பண்ணலையா? இருங்க அவளுக்கு நான் சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறான். எட்டி ஒரே போத மறுபடியும் போய் கீழே விழுந்துடுறா. அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி அவனை கவனிக்க சொல்றாரு. உடனே அந்த ஆட்களை வந்து அவனை போட்டு மொத்தி எடுத்துடுறாங்க. ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் உன் ஒய்ஃபை ஜென்மின்னா என்னை சர்வீஸ் பண்ண சொல்லி அனுப்பி வைப்பேன்னு கேட்க, மிஸ்டர் ஜே என்னை மன்னிச்சிடுங்க, மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். சரி போனால் போதும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோடைய இருக்கலாம் அவனை விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவனுக்கா மொத்த கோவமும் ஹீரோயின் மேலே தான் திரும்புது. எல்லாத்துக்கும் காரணம் அவ தான், அவளை விட மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிறது உண்மையிலே தன்னுடைய ஒய்ஃப் தானா இல்லை வேற யாராவதாங்கிற மாதிரி டவுட் வருது. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அவளால் நடக்க முடியுமா இல்லை நடிச்சிட்டு இருக்காளாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவனுடைய ஆட்களை அனுப்பி வைக்கிறான். ஸோ ஹீரோயினுடைய அசிஸ்டன்ட் இல்லாத எருமை பார்த்து இந்த சைக்கோடைய ஆளு ஹீரோயினை வீல் சேரில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள வேணும்னே கீழே பிடிச்சி தள்ளி அவங்கள பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போயாவது அவங்களால நடக்க முடியுதா என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான். ஆனால் அப்போ கூட ஹீரோயின் தன்னால் நடக்க முடியுங்கிறத காட்டிக்காமலே இருக்காங்க. கரெக்டாக நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் தான் இவகிட்ட அடி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அதனால அவளை பார்த்ததுமே எல்லாரும் தெரிச்சு ஓடிடுறாங்க. அங்கே ஹீரோயினை புள்ளி பண்ண அந்த கோனுடைய ஆளும் அந்த கோன் கிட்ட வந்து
அவங்கள நாங்கள் செக் பண்ணிட்டோம், உண்மையிலேயே அவங்களால நடக்க முடியலங்கிறத சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக அவள் ஏதோ ட்ரிக் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போதே இன்னொரு அடியாலும் இவங்கிட்ட என்ன சொல்கிறான்னா, ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அம்மாவுடைய வாசனைங்கிறது நல்லாவே தெரியும், நீங்கள் ஏன் உங்கள் குழந்தைய வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஐடியா கொடுக்குறான். உடனே இவனும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறான். மறுநாளே இந்த இவனுடைய அம்மாவும் குழந்தைய கூட்டிகிட்டு அவனுடைய வீட்டுக்கு தான் வராங்க. இந்த இவன் தான் அப்படின்னு பார்த்தா இவங்க அம்மாவும் அவனுக்கு மேலே இருக்காங்க. சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணுறது, திட்டுறது, கீழே தள்ளி விடுறதுன்ட்டு ரொம்பவே மோசமாக தான் நடத்துகிறாங்க. இவனும் பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம ஏதோ கடமைக்குன்னு பிடிச்சி வீட்டுக்குள்ளே தரன்னு அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறான். வீட்டுக்குள்ளே ஹீரோயின் வீல் சேரில் தான் உட்காந்துருக்காங்க. இவன் அந்த குழந்தைகிட்ட, பாரு உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, போயிட்டு அவங்கள ஸ்மெல் பண்ணிப்பாரு, உங்கள் அம்மாவா இல்லையான்னு நீ தான் கண்டுபிடிக்கணும் சரியான்னு சொல்லிட்டு நல்ல விதமாக குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி குழந்தைய அனுப்பி விடுறான். அந்த குழந்தையும் ஹீரோயின் கையை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறா. ஸ்மெல் பண்ணி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்றா. நீங்கள் யார், என்னுடைய அம்மாவே இல்லைன்னு சொல்கிறா. அதை கேட்ட இவனும், அப்போ உண்மையிலே இவ ஜின்மின் கிடையாதா, ஜியாவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே பாரா டிய குட்டி, அம்மா உன்னுடைய அம்மா தான். அம்மா கையில் ஃப்ளார் வச்சுருக்கல, அந்த ஃப்ளாரோடைய ஸ்மெல் தான் அம்மா மேலே ஸ்ப்ரெட்டாக இருக்குது. நான் ஃப்ளாரை தூக்கி போட்டுறேன், அதுக்கப்புறம் நீ வேணால் ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாரை தூக்கி போட்டுட்டு இப்போ ஸ்மெல் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. இந்த குட்டி பாப்பாவும் மறுபடியும் ஹீரோயின் கையை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு, நீங்கள் அம்மாவே தான், நீங்கள் அம்மா தான் சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. நல்ல வேலை குழந்தை கண்டுபிடிக்கல போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதோட குழந்தையோட கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு, உன் கையில் என்னாச்சுமான்னு கேட்கும்போது, வரும்போது பாட்டி தான் என்கிட்ட, நீ ஒன்றும் அப்பாவுடைய பயாலஜிக்கல் பொண்ணே இல்லைன்னு சொல்லி என்னை திட்டி திட்டி கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அதனால தான் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோனிக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாதடா, அம்மா இருக்கேன், இதுக்கப்புறம் யாராலையும் ஒன்றும் புள்ளி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த குவானுடைய அம்மா வந்து ஹீரோயினியவும் குழந்தையவும் அடிக்க வராங்க. உடனே அசிஸ்டன்ட் தான் குறுக்க புகுந்தா அந்த அம்மாவுடைய கையை வளைச்சு விட்டு கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறா. எங்க அம்மாவை அடிச்சுன்னு சொல்லிட்டு இந்த குவானை அடிக்க வரான். உடனே அசிஸ்டன்ட் அவன் கையை பிடிச்சி அவன் கண்ணத்திலே பலன்னு வடிச்சு அந்த அம்மா கூட கீழே பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஸோ ஹீரோயினும் அவங்க 2 பேர்கிட்டையும், இதுக்கப்புறம் குழந்தை மேலே கையை வச்சிங்கன்னா உங்களுக்கு கையே இருக்காதுன்னு சொல்லிட்டு 2 பேருமே வார்ன் பண்ணி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த குட்டி பொண்ணும் ஹீரோயின் கிட்ட, நீங்கள் என் அம்மாவே கிடையாது, உங்கள் மேலே இருந்தால் என் அம்மாவோடைய ஸ்மெல்லே வரல, என் அம்மா எங்கே போனாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டுட்ருக்கா. அதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. குழந்தைகிட்ட போயிட்டு அம்மா இறந்து போனதை எப்படி சொல்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் பொண்ணு மொய் தான் குழந்தைகிட்ட, இங்கே பாரு செல்லம், இவங்க வேற யாரும் கிடையாது, உன் அம்மாவுடைய பயாலஜிக்கல் சிஸ்டர் தான், உன்னுடைய ரியல் ஆண்டி தான், ஸோ இவங்களுமே உனக்கு அம்மா மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினும், அம்மாண்டா செல்லம், அம்மா ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருக்காங்க, சீக்கிரமாகவே உன்னை பார்க்க வந்துடுவாங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சின்ன குழந்தையா இருந்தாலும் குழந்தைக்கு நல்லாவே தெரியுது, இல்லை எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க தானே, எங்கள் அம்மா இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்தா கண்டிப்பாக என்னை வந்து பார்த்துருப்பாங்க, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்கிறீங்கன்னு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினும், ஆமாண்டா அவங்க அம்மா இறந்து தான் போயிட்டாங்க, ஆனால் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணமாக நான் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன், அவங்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி தர வரைக்கும் இந்த சீக்ரெட்டை பற்றி நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மற்றவங்க முன்னாடி நான் யாருங்கிறத நீ காமிச்சிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த குட்டி பொண்ணுமே சரிமான்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறா. அடுத்ததா ஹீரோயின் ஹீரோவை தான் பார்க்க போகிறா. மிஸ்டர் ஜி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லும்போது இவனும் பக்கத்தில் வரான். ஹீரோயின் முகத்தில் அடிப்பட்ட மாதிரியே நான் மேக்கப்லாம் பண்ணி வச்சிருக்கா. உன் முகத்தில் என்னாச்சு, எதுக்காக இந்த அளவுக்கு வீக்கமாக இருக்குன்னு கேட்கும்போது, என் ஹஸ்பண்ட் தான் என்னை இந்த அளவுக்கு அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என் முகத்திலேயே அடித்து என்னை எப்படி சதிச்சு வச்சிருக்கா பாருங்கன்னு சொல்லிட்டு இவளும் பயங்கரமாக அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. அதை கேட்கவும் ஹீரோவுக்கு செம்ம கோவம் வருது. ஏன்னா ஹீரோனுடைய ஃபேஸ் கட்டு தன்னுடைய காதலியான ஜியோடைய ஃபேஸ் கட் மாதிரி இருக்குங்கிறதால அவங்ககிட்ட இதுக்கு முன்னாடி வான் பண்ணிட்டு வந்திருப்பாரு இல்லையா, ஹீரோயினை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு. மறுபடியும் இந்த மாதிரி பண்ணவும் நேராக அவனை தேடி தான் போறாரு. அவருடைய ஆளுங்களை விட்டு பயங்கரமாக அவனை அடிச்சு துவைக்க சொல்லிட்டு இருக்காரு. அவனும் எதுக்காக தன்னை அடிக்கிறாங்கன்னு தெரியாமலே அடி வாங்கிட்டு இருக்கான். அவனால சுத்தமாக முடியல. மிஸ்டர் ஜி எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, ரீசனாவது சொல்லுங்கன்னு சொல்லவும், அது ஒன்றும் இல்லைக்குவான், எனக்கு கொஞ்சம் பேட் மூடாக இருக்குது, அதனால தான் அவனை அடிச்சு டைம் பாஸ் பண்ண வந்தேன்னு சொல்லிட்டு ஃபன்னியாக பேசிட்டு இருக்காரு. இல்லைங்க மிஸ்டர் ஜி, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறவர் கிடையாது, ஏதோ ரீசனுக்காக தான் என்ன அடிச்சுட்டு இருக்கீங்க, எதுக்காகன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அடிச்சா அவன் செத்துருவான்னு சொல்லிட்டு அவனுடைய ஆட்களை விலக சொல்லிட்டு, இங்கே பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உன் ஒய்ஃபை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அதை மீறியும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அவரை நீ அடிச்சிருப்ப. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, என்ன தவிர உன் கம்பெனியில் யாராலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. நான் நினச்சேன்னா இப்போவே உன் கம்பெனியை பேங்க்ரப்ட் பண்ணி இந்த ஹைஜீன் மேப்லேயே நீ இருந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு கூட உன்னை அழிக்க முடியும். என்ன பண்ணவான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்காரு. இவனும் என்னை விட்டுருங்க, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை நான் என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். அதனால ஹீரோவா அவனை வான் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஸோ இவனுக்கு புரிஞ்சிடுச்சு ஹீரோயின் தான் அடிக்காதப்பே அடிச்சேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருக்காங்கிறது. இதுக்கப்புறமா அவகிட்ட நேரடியாக மோதக்கூடாது, மறைமுகமாக தான் தாக்கணும்னு சொல்லிட்டு நேராக ஹீரோயுடைய சிஸ்டரை சின்ன பிள்ளை இருக்கும் போது கிட்னாப் பண்ணிட்டு வந்தா அவங்கள வளர்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க அண்ணையும் பிதாவும் அந்த தெய்வங்களை தான் பார்க்க போகிறான். அங்கே அவங்களும் இந்த சைக்கோ பையில பார்த்ததும் அட வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அப்போ தான் அவன் மூஞ்சி முகரெல்லாம் வீங்கி போயிருக்கதை பார்க்குறாங்க. மிஸ்டர் குவான் உங்கள் முகத்தில் என்னது, எதுக்காக இப்படி அடிபட்டிருக்குன்னு கேட்கும் போது, எல்லாம்
நீங்கள் தத்தெடுத்து வளர்த்தீங்களே ஒரு சீம புதல்வி, அவளால் வந்தது தான், அவளால் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க? சென்மின் உங்ககிட்ட ஒழுங்காக நடந்துக்கலையா? ரொம்பவே பேடாக நடந்துக்கிறாளா? அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாக எங்ககிட்ட அடி வாங்காமல் இருக்கால, அதான் அவளுக்கு துளிர் விட்டு போச்சு. இருங்க இப்போவே போயிட்டு அவளுக்கு சரியான லெசனை கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரனும் அங்கேருந்து கிளம்ப பார்க்குறான். அப்போ இந்த குவான் தான் அந்த ஆளை ஸ்டாப் பண்ணி, இருங்க இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க, நான் சொல்கிறத கேட்டுட்டு அப்புறம் போயிட்டு அவளுக்கு லெசனை கற்றுக் கொடுங்க. அவளுக்கு நீங்கள் லெசனை கற்றுக் கொடுக்கணும் தான், ஆனால் அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிறத எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ல, எதுக்காக எதுக்காக இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இப்போ தேவையில்லாத கேள்வி, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு எந்த காரணத்துக்கு கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சில பிளானையும் சொல்கிறான். ஸோ இவங்க பிளான் படி ஹீரோயினும் மோயும் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது அங்கே சில அடியாட்கள் அனுப்பி ஹீரோயினை அட்டாக் பண்ண போகிறாங்க. அங்கே தான் மோய் இருக்கா இல்லையா, செம்மையாக போட்டு அவங்கள துவைச்சு எடுத்துடுறா. அது மட்டும் இல்லாமல் அவங்கள யார் அனுப்புனதுன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி உங்களை தத்தெடுத்த உங்கள் அப்பா தான் அனுப்புனாரு, நீங்கள் சரியாக நடந்துக்க மாட்டேங்கிறீங்களா, அதுக்காக உங்களுக்கு லெசனை கற்றுக் கொடுக்க தான் அனுப்பிவிட்டான்னு சொல்லவும், என்கிட்டேருந்து என் சிஸ்டரை பிரித்து சின்ன வயசில் தூக்கிட்டு வந்தா அந்த குடும்பத்தை பார்க்க தான் இவ்வளோ நாளாக நானும் காத்திருந்தேன்னு சொல்லிட்டு நேராக அந்த டின்ஷனுங்கிற அந்த அப்பங்கிற வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த குவானா அந்த வீட்டில் தான் ஒளிஞ்சிருக்காங்க, நடக்கிறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்த்து தான் இருக்கான். ஜின்மென் என்னையோட நீ ஒளிஞ்சடி, உன் கதை இன்னையோட முடிஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். எங்கள் ஹீரோயினும் அந்த ஆளை பார்த்தா, எனக்கு ஏதோ லெசனை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னீங்களாமே, அதான் நானே வந்திருக்கேன், என்ன கற்றுக் கொடுக்க போறீங்கன்னு கேட்கவும், என்ன எங்ககிட்டயே கொஞ்சம் திமிரா பேசுகிற மாதிரி இருக்கு, கொஞ்ச நாளாக அடி வாங்காமல் உனக்கு ஒன்றும் சரி வரலன்னு நினைக்கிறேன். உன்னை மிஸ்டர் குவானுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததே அவருக்கும் அவருடைய ஃபேமிலி ஆட்களுக்கும் ஒழுங்காக சர்வீஸ் பண்ணதான், ஆனால் நீ என்னடா உங்கள் ஃபேமிலிக்கு பெரிய தொல்லையாக இருக்கான்னு கேள்விப்பட்டேன், இருடி உன்னை இன்னைக்கே அடிச்சு கொண்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு சாட்டி எடுத்து ஹீரோயினை அடிக்க வராரு. ஸோ இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஜின்மெனையும் அடிச்சு டான்சல் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதே மாதிரி இப்போ ஹீரோயினையும் ஒரு அடி அடிச்சிடறாரு. ஆனால் அப்போ கூட ஹீரோயின் பொறுமையாக தான் இருக்காங்க, ஏன்னா இந்த ஆளுடைய வாயிலேருந்து சில உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இப்படி தான் என்ன அடிக்கடி அடிச்சு டான்சல் பண்ணீங்களான்னு கேட்க, ஏன் அப்படி தான் அடிப்போம், என்ன பண்ணணுங்கிற, நீ உயிர் வாழ்ந்துட்டு இருக்கதே எங்களுடைய கருணையில தான், இல்லைனா உன்னை என்னைக்கே அடிச்சு கொன்று பண்ண வர சொல்லிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற அந்த மாதாவும், ஏண்டி நாங்கள் என்ன உன்னை சும்மா அடாப்ட் பண்ணி வளர்த்தோம் நினச்சிட்டு இருக்கியா, உன்னை மேரேஜ் பண்ணி கொடுத்து உங்ககிட்டேருந்து வர டவுரிக்காக தான் உன்னை வளர்த்தோம் தெரியுமான்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா நீங்கள் என்ன அடாப்ட் பண்ணீங்களா, நான் 5 வயசாக இருக்கும் போது என் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து என்ன தூக்கிட்டு வந்துட்டீங்க, அதாவது கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்த மாதிரி குழந்தை கிட்னாப் பண்ணிட்டு வருது எவ்வளோ பெரிய கிரைம் தெரியுமா, இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சா உங்கள் நிலைமை என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்டதும் இந்த லேடி பயங்கரமாக நர்வஸ் ஆகுறாங்க. அந்த அப்பங்காரனும் ஹீரோயினியை மறுபடியுமே சாட்டையில் அடிச்சு, ஆமாம் உனக்கு 5 வயசாக இருக்கும் போது நாங்கள் தான் உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தோம், அதனால என்ன இப்போ உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்தாலும் 20 வருஷமாக உன்னை வளர்த்துருக்கோம்ல, அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா, எவ்வளோ திமிரு இருந்தா எங்களுக்கு எதிராக பேசுவேன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோயினை அடிக்க போறாரு. ஆனால் இந்த தடவை அந்த ஆளை ஸ்டாப் பண்ணி, என்ன மொழி எல்லாமே கரெக்டாக வந்துச்சான்னு கேட்க, அந்த அசிஸ்டன்ட் பண்ணும் நீங்கள் சொன்னபடியே எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் மேடம் சொல்லிட்டு ரெக்கார்டர் எடுத்து கொடுக்குறா. ஸோ இதுக்காக தான் ஹீரோயின் அவங்க கிட்ட அடியை வாங்கிக்கிட்டு இந்த அளவுக்கு பொறுமையாக இருந்திருக்காங்க. அப்புறம் என்ன, என்னுடைய பெலோடு பேரண்ட்ஸ் என்ன 5 வயசாக இருக்கும் போது கிட்னாப் தான் பண்ணிட்டு வந்தேன்னு உங்கள் வாயாலே வாக்குமூலத்தையும் கொடுத்துட்டீங்க, இதுக்கான எல்லா எவிடன்ஸும் என்கிட்ட பக்காவாக இருக்கு, ஜெயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக அனுபவிங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் ஹீரோவும் ஜின்மெனுடைய பேரண்ட்ஸாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த திருட்டு கும்பலை பார்க்க தான் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா ஹீரோயின் மேலே இவருக்கு சந்தேகம் வந்துச்சு, இறந்து போனது உண்மையிலே ஜியாதானா இல்லை ஜின்மினான்னு தெரிஞ்சிக்க அவங்க அடாப்டட் பேரண்ட்ஸாக சொல்லி நடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கும்பலை பக்கம் தான் வந்துட்டு இருக்காரு. எங்கள் வீட்டுக்குள்ளே அந்த பேரண்ட்ஸும் எவ்வளோ தைரியம் தான் எங்களையே போலீஸ் கிட்ட மாட்டி விட ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி அந்த ரெக்கார்ட் பண்ண ஃபோனை கொடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதான் தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு, இதுக்கப்புறம் இவங்க கிட்ட அடங்கி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போய் அவங்க 2 பேரையும் போட்டு பொலந்து எடுத்துறா. இப்போ அசிஸ்டன்ட் மட்டும் கிடையாது, ஹீரோயின் அட்டாக் பண்ண 2 பேரை அனுப்புனாங்களையா, அந்த ஆளுங்களுமே ஹீரோயின் பக்கம் சேர்ந்துட்டாங்க. ஹீரோயின் சொன்னதும் அவங்களும் சேர்த்து அவங்க 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதாவும் ஹீரோயின் காலில் விழுந்து, ஏமா தாயே எங்களை வெட்டு, நாங்கள் பண்ணது தப்பு தான், என் ஹஸ்பண்ட் என்னை வெட்டுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிட்டு இருக்கு. அப்போ கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே ஹீரோ வராரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கவும், அங்கே ஹீரோவை பார்த்ததுமே வழக்கம் போல அசிஸ்டன்ட் போனோம் தான் யாருங்கிறத தெரியக்கூடாதுன்னு முகத்தில் மாஸ்க் போட்டுக்கிறா. ஹீரோயினும் அவர்கிட்ட தன்னுடைய முகத்தை காமிக்கிறாங்க. ஹீரோயின் முகத்தில் சின்ன கீரல் விழுந்தாலும் தான் அவருக்கு பிடிக்காது இல்லையா. உடனே உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோயினும் ரொம்பவே பரிதாபமாக மூஞ்சி வச்சுக்கிட்டு, என்னை அடாப்ட் பண்ண என்னுடைய பேரண்ட்ஸ் தான் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னை ஹர்ட் பண்ண 2 ஆண்களை அனுப்புனாங்க, ஆனால் அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருந்ததால் என் கால் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து என் மேலே பரிதாபப்பட்டு என்னை எதுவும் பண்ணாமல் அவங்க ஏன் பக்கம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கா உச்சக்கட்ட வெறியாகிடுது. எவ்வளோ தைரியம் இருந்தா என் சியா மாதிரி உருவமைப்பில் இருக்கிற ஜென்மீனை இந்த மாதிரி நீ பண்ணியிருப்பேன்னு சொல்லி எந்த கைடா அவளை ஹர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லி அந்த கையை நீட்டி வச்சு கத்தி எடுத்து ஒரே வெட்டா வெட்டி விட்டுறாரு. அவனை இப்போ ஏதோ போனா போதுன்னு கையை மட்டும் வெட்டான், மறுபடியும் அவனை நீ ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணன்னு வச்சுக்கோயா, உன் உடம்புல உயிரே இருக்காதுன்னு மிரட்டிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்தா இந்த சைக்கோ பயலுக்கா செம்ம பயம் வருது. நம்ம வேற இந்த வீட்டுக்குள்ள இருக்கமே, நம்மள பார்த்தானா நம்மளையும் கொண்டுவானேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது ஜின்மினா இருக்காது, ஜின்மின் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமெல்லாம் இருக்க மாட்டா, இவ கண்டிப்பாக வேற யாரோன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். அதுக்குள்ளே எங்கள் ஹீரோயினும் அந்த லேடி கிட்ட உண்மையை சொல்லு, இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இல்லை
இல்லையே யாரும் இல்லையேன்னு சொல்லிட்டு தடுமாறிட்டு இருக்கா. எங்க நம்மள போட்டு விட்டுறாளோன்னு சொல்லிட்டு இவன் ஓடி போறங்கிற பேருல சத்தத்தை போட்டுறான். சத்தம் கேட்டு ஹீரோவும் அந்த பக்கமா வந்து அந்த ரூமை திறந்து பாக்குறாரு. ஹீரோ கையில வேற கத்தி இருக்கிறத பார்த்துட்டு செம்மையா நடுங்கிட்டு இருக்கான். மிஸ்டர் ஜி என்னை விட்டுருங்க, பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா எவ்வளவு அடிச்சாலும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா, எல்லாத்துக்கும் காரணமே நீ தானேன்னு சொல்லிட்டு கத்தியோட வந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்த பயத்திலேயே அந்த பால்கனில இருந்து கீழே விழுந்துடுறா. விழுந்தவன் கண்டிப்பா செத்துருப்பான் தான் பார்த்தா கார் மேல விழுந்துடுறான். அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ தான் இங்கிருந்த ஹீரோயினை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்கள கூட்டிட்டு வந்து ரூம்ல உட்கார வச்சு அவங்க காயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே ஊதி விட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயினிக்கு இதுக்கு முன்னாடி ஹீரோ கூட இருந்த அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அவளையே மறந்து ஹீரோடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த குட்டி பாப்பா ஓடி வரா. அதுவும் வரும்போதே அம்மான்னு சொல்லாம ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே வந்து ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறா. அச்சோச்சோ குழந்தை வேற ஆண்டின்னு சொல்லி கூப்பிடறாளின்னு ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்க. கரெக்டா நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் பண்ண ஓடி வந்து அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க, அப்புறம் வந்து அம்மா கூட விளையாடலாம் வா வெளியில போகலான்னு சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்றா. இவ கண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ஹீரோக்கு டவுட் வருது. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணி அவ முகத்துல இருக்கிற மாஸ்கை வலுக்கட்டாயமா கழட்டி பார்த்துறாரு. அவ முகத்தை பார்த்ததும் ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நீ ஜியாவுடைய அசிஸ்டன்ட் தானே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ ஒருவேளை இவ தான் ஜியாவா? எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களா? அப்போ நீ தானே ஜியா, எதுக்காக என்கிட்ட இருந்து இந்த மறைச்சன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயினும் நான் ஜின்மின் தான், ஜியா கிடையாதுன்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. அப்புறம் எதுக்காக ஜியாவுடைய அசிஸ்டன்ட் உங்ககிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கா, என்ன நடக்குதுங்க, எதுக்காக இப்படிலாம் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்கேன்னு மறுபடியும் அதே தான் கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்க ஜி, உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஜியா கிடையாது, ஜின்மின் தான். என்னுடைய சைக்கோ ஹஸ்பண்டும் அவனுடைய அந்த மிஸ்டர்ஸும் சேர்ந்து ஒரு கிராமத்து வீட்டில் என்னை அடிச்சு ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ இந்த மொய் தான் வந்து என்னை காப்பாத்தினா. நான் பார்க்கறதுக்கு அவனுடைய பாஸ் ஜியா மாதிரி இருக்கிறதால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொல்ல, அதுக்கு மொய்யுமே ஆமான்னு சொல்றா. அப்போ இந்த குழந்தை எதுக்காக உன்னை அம்மான்னு கூப்பிடாம ஆண்டின்னு கூப்பிட்டான்னு கேட்குறாரு. அது வந்து மொய்யை தான் எப்போதும் ஆண்டி ஆண்டின்னு கூப்பிடுவா. அந்த பழக்கத்துல தான் என்ன அந்த மாதிரி கூப்பிட்டுட்டான்னு சொல்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குட்டி பாப்பாவும் ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து அம்மா இந்த அங்கிள் யாரு, ஒருவேளை இவங்க தான் என்னுடைய புது அப்பாவான்னு கேட்டு ஹீரோயின் கூட கோத்து விட ட்ரை பண்றா. அப்படிலாம் இல்லடான்னு சொல்லிட்டு இவங்களும் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க என்னதான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா நடிச்சாலுமே ஹீரோவால இதெல்லாம் நம்பவே முடியல. ஏதோ ஒரு விதமான டவுட்டோட தான் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் அந்த குவானையும் அந்த ஷென்னையும் தான் காமிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் அந்த ஜென்மீனை எதுவுமே பண்ண முடியல. அவ பக்கம் அந்த ஹீரோ வந்துட்டான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அதுக்கு இந்த ஷென்னும் எல்லாத்துக்கும் காரணமே அவளுடைய முகம் தானே, அவ முகம் பார்க்கறதுக்கு அவனுடைய காதலி ஜியா மாதிரி இருக்கிறதால தானே அவ மேல இந்த அளவுக்கு அப்சஸ்டா இருக்கான். பேசாம அவ முகத்தையே நீங்க சதைச்சு விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் யார் மேல அப்சஸ்டா இருக்க போறான்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஐடியா கொடுக்குறா. ஸோ அவங்க பிளான் படி ஹீரோயின் தனியா வரும்போது அவங்க தலையிலே அடிச்சு அவங்கள மாட்டியாக்கி ஒரு ஹோட்டல் ரூம்ல படுக்க வச்சிருக்காங்க. அங்க 2-3 பேர் முகத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு உள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா இருந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் தன்னால நடக்க முடியாத மாதிரி அவங்க கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க ரொம்ப வல்கரா ஓவரா பண்ணிட்டு இருக்கானுங்களா. அதுக்கப்புறமா ஹீரோயினால பொறுக்க முடியல. எழுந்து அவனுங்க 3 பேரையும் சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி பயங்கரமா தெறிக்க விட்டுறா. ஹீரோயினுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு அசிஸ்டன்ட் பண்ண ஓடி வந்து இப்போ நீங்க எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னு கேட்கும்போது எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் அந்த குவான் தான் காரணம். அவன் தான் இந்த மாதிரி ஆட்களை அனுப்பி வச்சிருக்கான். இதுக்கப்புறமும் நடக்க போகிற பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக குழந்தைய ஏதாவது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போவே குழந்தைய அப்ராடுக்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. நெக்ஸ்ட் இந்த பக்கம் அந்த குவானை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை அந்த மாதிரி பண்ணது தெரிஞ்சு ஹீரோயினை போட்டு செம்மையை அடிச்சிட்டான் போல. அந்த கோவத்தில் ஐடியா கொடுத்த இந்த ஷென்னை தான் வந்து அடிச்சிட்டு இருக்கான். ஒன்னால தாண்டி எல்லாமே, நீ கொடுத்த அந்த உதவுக்கிற ஐடியாவில் தான் மறுபடியுமே ஹீரோயின் அடிச்சிட்டான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவங்கிட்ட இவ்வளோ தூரம் அடி வாங்கியும் மறுபடியும் இவன் திருந்தல. உங்களுக்கு இன்னொரு ஐடியா தரேன், கண்டிப்பாக இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி மறுபடியுமே அவங்கிட்ட ஒரு பிளானை சொல்கிறான். ஸோ இவங்க பிளான் படி ஒரு முக்கியமான பார்ட்டி நாளைக்கு நடக்க போகுதா. அந்த பார்ட்டியில் ஹீரோடைய ஃபேமிலி உள்பட 3 முக்கியமான மேஜர் ஃபேமிலிஸ்லாம் கலந்துக்குமா. ஸோ அந்த ஃபேமிலி கிட்ட ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற அஃபேர்ஸை பற்றி போட்டு விட்டுரு, அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஐடியாவை கொடுக்குறா. பரவாயில்லையே, இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்குன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மறுநாளே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு ஹீரோயினை கூட்டிட்டு போறா. அந்த இடத்துக்குள்ள போனதுமே நைஸா ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே பத்திரமா இருன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போயிடுறா. அப்படி போகும்போது அவனுக்கு முன்னாடி 3 லேடிஸ் நிற்கிறாங்க. அவங்க கிட்ட இவ தான் ஹீரோயின் சொல்லிட்டு கண்ணை காமிச்சிட்டு போறான். ஸோ இவங்க தான் அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய 3 பணக்கார ஃபேமிலியை சேர்ந்த பொம்பளைங்க. அவளுங்க ஹீரோயினை பார்க்குற விதமே சரியில்லை. ஒன்ன மாதிரி ஒரு ஷேம்டு ஸ்கேல்லாம் எதுக்காக இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஹீரோயினை அடிச்சு புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் அது பப்ளிக் பிளேஸுங்கிறதால தன்னால் நடக்க முடியுங்கிறத காமிச்சிக்காமலேயே அவங்க கிட்ட அடி வாங்கிக்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு
ரொம்பவும் பரிதாபமாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க நடிப்பை பார்த்தா அந்த பார்ட்டிக்கு வந்தவங்களாம் பாவம் இந்த பொண்ணை எந்த அளவுக்கு அடிச்சு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு ஹீரோயின் தான் ரொம்பவே பரிதாபமாக பார்த்துட்ருக்காங்க. அதை நோட்டீஸ் பண்ண இந்த 3 அரக்கிகளும் இவளை இங்கே வச்சுலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது, நம்ம இடத்துக்கு இவளை தூக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற சில ஆட்களை கூப்பிட்டு ஹீரோயினை அங்கேருந்து தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அவனுங்களும் அங்கேருந்து ஹீரோயினை எடுத்துகிட்டு போக அதை பார்த்த சில பொண்ணுங்க இந்த விஷயத்தை எப்படியாவது மிஸ்டர் ஜி கிட்ட சொல்லியாகணும்னு சொல்லிட்டு நேராக ஹீரோ கிட்ட தான் ஓடி அங்கே பார்ட்டிகளில் ஹீரோயினுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. இதனால ஹீரோவும் கோவப்பட்டு ஹீரோயினை சேவ் பண்ண தான் வந்துட்டு இருக்காரு. இங்கே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்கள ஒரு பாழடைஞ்ச பில்டிங் பக்கம் தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல உன்னை காப்பாற்றா யாருமே வரமாட்டாங்க, உன்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை மறுபடியும் அடிக்கலான்ட்டு போகும்போது டக்குன்னு ஹீரோயின் எழுந்து நிற்கிறாங்க. அதை பார்த்ததும் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங் இருக்கு. அப்போ நீ கிரிப்பிள் கிடையாது, உன்னால் நடக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்க. என்னால் நடக்க மட்டும் இல்லை, உங்களை அடிக்கவும் முடியும். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் தான் என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கதா நினச்சிட்டு இருக்கீங்களா? அது கிடையாது, நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயினை தூக்கிட்டு வந்தால் அந்த ஆட்களை விட்டு ஹீரோயினை அடிக்க சொல்கிறாங்க. ஆக்சுவலி ஹீரோயினை தூக்கிட்டு வந்தால் அவங்களுடைய ஆட்களே ஹீரோயினுடைய ஆட்கள் தான் போல். எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணி தான் அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிருக்காங்க. மொத்த ஆட்களும் இவங்களை அடிக்க பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.